அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தம்பச்சி அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையை அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் உங்களை இந்த வீடியோக்குள்ளே கொண்டு போகிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு போல, முகத்தில் பல காயங்களோடு அண்ட் இறந்து போன யாரோ ஒருத்தருக்காக திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ காயங்களோட இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நினைச்சு இவங்க கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க கண்ணாடியை பார்க்கும்பொழுது தம்பச்சி அப்படின்ற இவங்களோட அப்பா இவங்க கண்ணு முன்னாடி வர மாதிரி இவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இதை பாக்குறாங்க, அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறந்து போனது இவர் தான் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ரொம்ப ஜாலியா இருந்தவங்க தான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு ஜாலியா அவங்களோட மாமா பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்கதான் ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு நபரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி. இதனால அவங்களுக்குள்ள சின்ன சின்ன குறும்புகள் விளையாட்டுகள் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட இன்டர்வியூ லெட்டரை காமிக்கிறாங்க. ஸோ அப்பா பாத்தீங்கன்னா இந்த சாமி வரும் இல்லையா, அந்த ஃபீல்டுல இருக்க மனுஷன் அது ரீதியா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு அப்பாவை காப்பாற்றணும், வெளியூருக்கு போய் வேலைக்கு சேரணும் அப்படின்றதுல கனவா இருக்கும். இந்த விஷயத்த இவங்களோட மாமா கிட்ட பகிர்ந்துட்டு அண்ட் வெளியூருக்கு பாத்தீங்கன்னா போட்டு மூலமா தான் பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போறாங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க, திரும்புறாங்க. இன்னொரு ரவுண்ட் இருக்கு, அது பாஸ் ஆயிட்டேன்னா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. இவங்களோட மாமா பையன் சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பாக்குறாங்க. அவர் கூட ஜாலியா பேசிட்டு சைக்கிள்ல அவர் கூட போகணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் சூரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் என்டர் ஆகுறாரு. இவங்களை பார்த்தது என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வேலையை பாருங்க போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள அனுப்பி வச்சுட்டு அந்த ஸ்ரீ கூட இவர் வண்டியில ஏறி போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மனுஷனோட கேரக்டர் எப்படிதான் ஊருக்குள்ள யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க, இவரும் அவ்வளோ பேச்சு வச்சுக்க மாட்டாருன்னு இருக்கும். இங்க இருந்து கிளம்பி ஒரு டீ கடைக்கு போறாரு. இவர் பிடிச்சு வந்த மீன் எல்லாத்தையும் அங்க கொடுக்கும்போது அங்க இருக்க நபர் இதை வாங்கிட்டு காசு தர மாட்டேன், நான் அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர கோபம் அடைகிறாரு. அங்க இருக்க எல்லாரையும் திட்டிட்டு இதுதான் உனக்கு கடைசி தடவை, அடுத்த வாட்டி பணம் வரல அப்படின்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட முருகா அப்படின்ற ஒரு கடன் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேச்சு எல்லாத்தையும் பேசி, ஐயா பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க, நீங்க கொடுக்குற வரைக்கும் டெய்லி நான் வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், உங்க பொண்ணு படிக்கணும் அப்படின்ற மாதிரி கடன் வாங்கினீங்க, படிப்பை முடிச்சிட்டாங்களா, வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வராங்க. அப்பா பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தை பார்த்து இவங்களோட மாமா பையன் இருக்கா இல்லையா, அவர் 500 ரூபாய் இன்டர்வியூக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். அந்த பணத்தோட தான் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரத்துல மொத்தமா தர அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு அப்பாவோட கஷ்டத்தை இவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ண பிரசன்ட்ல. ஸோ அப்பா இழந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கு போல. இதனால வீட்டுல முடங்கி கிடக்கும் போது அப்பா பார்த்தீங்கன்னா சாமி ஆடும்போது ஒரு பெரிய வாள் ஒன்றத்தை வச்சிருப்பாரு. அந்த வாளை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க. இறந்து போன வீட்டுல அது இருக்கிறது சரி கிடையாதுமா, அது அம்மனுக்கு சொந்தமானது, ஒரு துர்மரணம் ஏற்பட்ட வீட்டுல அது இருக்கிறது சரியில்லாதது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் இவங்களை தனிமையில வந்து சந்திக்கிறாரு. யாருமே வீட்டுல இல்ல, ஒண்ணு கவலைப்படாது, உனக்கு எந்த உதவினாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க தோல் மேல கை வைக்கும் போது இவங்களுக்கு இன்டென்ஷன் புரிஞ்சு போயிடுச்சு. அவர் பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ அந்த நபர் அங்க இருந்து ஓடி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் இவங்களோட காதலனும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டியும் சூரன் அதை கவனிக்கிற ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. அப்பதான் கட் பண்ணி இவன் எதுக்காக இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல அப்பா பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய வேலைகளை வாங்கிட்டு சுத்தமா சாப்பாடே போட மாட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்நேரமும் குடி 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 மட்டும்தான். இதனால இவன் வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் டீ கடைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டாரு. இவனுக்கு என்ன வேணுமோ கூட, இவன் தின்னே சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அங்க இருக்க டீ கடை ஓனர் இவனை ரொம்ப கீழ்த்தரமா நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பனை போலவே தான் இவனும் வருவான் அப்படின்ற மாதிரி சாப்பிட ஒண்ணுமே கொடுக்காம நிப்பாட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துல இந்த பையனுக்காக உதவுறார். இவனுக்கு தேவையான பொருட்கள் எப்ப வேணும்னாலும் கூட அதுக்கான பணத்தை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த வயசுல இருந்து இவன் ஹீரோயினோட அப்பா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹீரோயினோட அப்பா இந்த சாமி அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பா இல்லையா, அந்த இடத்துல இந்த பையன் தன்னோட அப்பாவோட போறான். பயங்கர போதையோட அப்பா நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த
அந்த இடத்துலயும் இவனுக்கு உதவுறது ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா சாமி ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவர் கஷ்டத்துல இருக்காரு அப்படின்றத இந்த மனுஷன் உணர்ந்துட்டார். இதனால ஒரு 500 ரூபாய் கொடுத்து இதை காணிக்கையா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கொடுத்த அந்த நேரம் பார்த்து நிறைய மக்கள் இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த சுத்தி இருக்கிறவங்க என்னையா சூரனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு போல, அவ கொடுத்த நேரம் பார்த்து தம்பாஜிக்கு நல்ல கலெக்ஷன் வருது அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சூரன் இதை பாக்குறா, அவங்கள மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். ஸோ அங்கிருந்து கிளம்பி ஆத்தோரமா போக அங்க காதல் ஜோடிகள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அவங்களுக்குள்ள முட்டுக்கட்டியா நிக்கிறாரு. 2 பேரும் வீட்டுக்கரை போய்க்க ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. தன்னோட அப்பா நிறைய இன்னைக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அதை பத்தி ரொம்ப சந்தோஷமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சூரன் இந்த 500 ரூபாயை கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கடுப்பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவன் இவங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். தான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அவனோட காசு நமக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. அவனை சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. அதாவது கூடவே இந்த விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்காக நான் தனிமையில சிட்டி வரைக்கும் போக வேண்டியிருக்குன்னு சொல்ல அப்பா கொஞ்சம் தயங்குறாரு. போக போக தன்னோட பொண்ணு தைரியமானவர், உனக்கு எதுவும் ஆகாதுமா, தைரியமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிக்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில தன்னோட காதலன் துணையோட அவங்க படகுல ஏறுறாங்க. சோ இந்த விஷயத்தை சூரன் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அப்பா கிட்ட போகுது. அவர் தனிமையில படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. கட் பண்ண ஆபீஸ்ல அதாவது இன்டர்வியூ போறாங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க ஒரு நபர் இவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்குறாரு, அதை முடிச்சுட்டு போங்க, நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் பஸ் 4 மணிக்கு, இதை முடிக்க ஒரு 2 மணி நேரம் ஆகும், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட ஊர் இங்கதான் இருக்குது, நீங்க எவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகலான்னு சொல்ல இவங்களோட இன்டென்ஷன் வேற அப்படின்றது இங்க நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கட் பண்ணா இந்த சைடு 4 மணி ஆயிடுச்சு, தன்னோட குழந்தைய காணும். அவன் எங்க போனாலும் என்ன ஆனாலும் அப்படின்ற பயம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட காதலன் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர்றாரு. அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதோ போன் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாங்க, கனெக்டே ஆகல. இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்துல இருக்கும்போது தம்பச்சாக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. வேக வேகமா அவரோட பூஜை அறைக்கு போறாரு. அம்மனோட வால் அண்ட் இவரோட சலங்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஊர் மக்களுக்கு ஒன்னும் புரியல எதுக்காக இந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் இன்டர்வியூல இருந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமான முறையில தாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேக வேகமா உயிரை காப்பாத்தின்னு ஓடிக்கிட்டே இருக்க. இந்த 2 விஷயத்தையும் மாத்தி மாத்தி காமிச்சு ஹீரோயின் பட்டுன்னு ஒரு இடத்துல விழுறாங்க. கற்பனை இந்த சைடு சாமி ஆடிக்கிட்டே போனா இல்லையா, அந்த மனுஷன் கோயில் முன்னாடி போய் நிறுத்துறாவே தெரியல, ஆடிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்க. ஊர் மக்கள் எல்லாருமே தம்பச்சா உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாந்தப்படுத்த இந்த விஷயத்த அந்த சூரனும் பாக்குறான். அவனுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே அடுத்த சீனை அதிகாலையில ஒரு சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சூழ்ந்து நிற்கும் போது என்னோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவரோட வால் இருக்கு இல்லையா, அதால தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. அவரோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயின் பயங்கர காயங்களோட இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டாங்க போல. ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால தன்னோட அப்பா தாங்கிக்கவே முடியாத துக்கத்துக்கு போயிட்டாரு. கடவுளை நான் பல வருஷத்துக்கு மேல தலைமுறையா நாங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அந்த கடவுள் என்னோட ஃபேமிலி அப்படி ஆக்கிட்டாரு. இது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத எனக்கு தோண வைக்குது. எனக்கு தேவையானது எல்லாமே என் பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு ஒரே ஒரு அதாவது சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான், அதை கடவுள் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே இருக்க. இவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன எல்லா விஷயங்களும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடனை கொடுத்தவர் இருக்கா இல்லையா, அவர் நடுராத்திரி வந்து கதவு தட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனோட அப்பா இழந்து 1 மாசத்துக்கிட்ட ஆக போகுது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியே ஏறது கிடையாது. இப்ப ஏறி இருக்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை நீ புரிஞ்சுக்கணுமா, எனக்கு நீ அடங்கி ஒடுங்கி போன அப்படின்னா அவன் அப்பா வாங்கிட்டு போனார் இல்லையா கடன், அந்த கடனை எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்கள நெருங்கும் போது இவங்க கோவப்படுறாங்க. அப்பாவோட வால் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அவரை அங்கிருந்து அடிச்சு துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் அதே நபர் டீ கடையில உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சூரன் அங்க வரான். இவர் பண்ண விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சு போகுது. இதனால அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த அப்படின்னா நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் இப்படி ஒரு டிராஜடியான சம்பவத்துல இருந்து மீண்டும் வந்துகிட்டு இருக்கு. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையை இவங்க மேல வீசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் ஏளனமாவும் இன்னொருத்தர் அவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண இவங்களோட மாமாவை பார்க்கணும்னு போறாங்க. என்னோட அப்பா இறந்து போனதுல இருந்து எனக்குன்னு யாருமே இல்ல, உங்க ஒருத்தரை தவிர. இது நாள் வரைக்கும் என்ன நீங்க ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல, என்ன நீங்க மறந்துட்டீங்களா மாமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷன் இவங்களுக்கு ஆறுதலை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கும் போது அதுதான் இல்ல. அந்த நபருக்கு இவங்களை இப்ப கண்டாலே பிடிக்கல. இவங்களை இங்கிருந்து அனுப்பி
பார்க்கணும், அண்ட் வீட்டுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நான் பார்க்க வராததுக்கான காரணம் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற பயத்தால மட்டும்தான். இனிமேல் அந்த பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அடிக்கடி என்னோட வீட்டு பக்கம் வராது. உனக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா சொல்லிவிடு. பணமா இருந்தாலும் சரி, வேற என்னவா இருந்தாலும் சரி, நான் உனக்காக வந்து உதவுறேன்னு சொல்ல இவங்களுக்கு புரிஞ்சு போயிருச்சு மாமா கை விட்டுட்டார் அப்படின்னு. இதனால சோகமா அழுதுகிட்டே தன்னோட அப்பாவை நினைச்சு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாமுமா இருந்த தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. தன்னோட அப்பா விட்டுட்டு போனது அந்த வாளும் அந்த சலங்கையும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க கடவுள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கண் கலங்கிட்டு தன்னோட அப்பா பயன்படுத்தின மேக்கப் எல்லாத்தையும் போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண அந்த சமயத்துல தான் ஊருக்காரங்க அந்த வாளை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. உள்ள யாருமா அந்த வாளை கொண்டு வாங்கம்மா, தீட்டாயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க கடுப்பாகிறாங்க. தன்னோட அப்பா இருந்த வரைக்கும் நல்ல மாதிரி இருந்த இவர்கள் இப்ப மாறிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவம். இதனால அந்த வாள் எடுத்துக்கிட்டு வேகமா அவங்க பக்கத்துல போய்கிட்டே இருக்க இவங்க தங்களை வெட்ட வராங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இவங்க இதை பார்த்ததும் கண்ணீர் மல்க அங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அப்பா சாமி ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஏதோ ஒன்று நடக்குது. வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு எடுத்தா இல்லையா, அவனும் இவங்களோட அப்பாவும் தண்ணீர்ல அதாவது குளத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ ஊர் மக்கள் யாருக்குமே இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது புரியல. 2 பேர் இறந்து கிடக்குறாங்க, மர்மமா இறந்து கிடக்குறாங்களே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க தன்னோட அப்பாவை இழந்த வழி இவங்களுக்கு மட்டும். ஸோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கற்பனை பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நள்ளிரவுல யாரோ கதவை தட்டும்போது இவங்க போய் பாக்குறாங்க. சூரன் இருக்கா இல்லையா, அவன் தான். உனக்கு எந்த இன்டென்ஷனோட இங்க வந்திருக்க, ஒழுங்கு மருதான் இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் தேவையான காய்கறிகள் அந்த தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, யாருக்கிட்டையும் நீங்க கேட்டு நிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கோபம் அடைகிறாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க. என்னோட அப்பா இல்லாததால எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமான முறையில அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் என்னோட அப்பா, அதாவது சின்ன வயசுல என்னோட அப்பா குடிச்சிட்டு எனக்கு சாப்பாடு இல்லாம ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு கை என்னை தாங்கி பிடிச்சது, என் பசி ஆத்துச்சு. அந்த கை வேற யாரும் கிடையாது, உன்னோட அப்பா தான். உன்னோட அப்பா இல்லாதது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, உனக்கு சொல்ல முடியாத துக்கத்தை கொடுத்துருச்சு அப்படின்றத நான் உணர்ற ஒரு அண்ணனா இதை உனக்கு கொடுக்குறேன், நீ ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்களோட அப்பா சாமி ஆடிக்கிட்டே ஒன்னா இல்லையா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோயின் தனிமையில வீட்டுல இருக்கும் போது இவங்களுக்கு எடுத்தா இல்லையா, அவ இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வரான். இவங்க உயிரோடு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தி வெளியே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். இதனால அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறா, அடிக்கவும் ஆரம்பிக்கிறா, துன்புறுத்த ஆரம்பிக்கிறா. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருந்து ஓட ஆரம்பிச்சவங்க சாமி ஆடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்பா பின்னாடி நின்னுக்கிறாங்க. சோ அதே இடத்துல தான் இவங்களை கெடுத்த நபரும் அவங்க தனியா வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோயினோட அப்பா கவனிக்கிறாரு. இவன் தீங்கு பண்ண, இவன் உயிரோடு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை துரத்திக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம நின்னுட இவங்க 2 பேரை மட்டும் ஆத்தங்கரையோரமா நிக்கிறாங்க. அந்த நபரை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முடியல, அவரை அடிச்சு அந்த இடத்துல அந்த நபர் சாகடிக்கிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ அப்பாவை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்றது இப்போ இங்க ரிவீல் ஆனதும் இவங்க கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தன்னை கெடுத்த வந்து அப்பாவை கொலை பண்ணியிருக்க, அது ஏத்துக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுகிட்டே இருக்கும்போது அவனை யார் கொலை பண்ணா அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினோட அப்பா வேகமா கத்தி எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயத்த சூரன் பார்க்குறா. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு போக அங்க அவர் இறந்து போய் கிடக்குறாரு. இதுக்கு காரணமானவன் நின்றுகிட்டு இருக்கான். வீடுவானா எனக்கு எல்லாமுமா இருந்து அவரை கொலை பண்ணிட்டான், இதனால அவன் நான் தான் துடி துடிக்க கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவரை சாகடிச்சு தண்ணியில போக இதுதான் அன்னைக்கு நடந்தது அப்படின்றத இவர் ரிவீல் பண்ணி முடிக்க அந்த தருவாயில தன்னோட அப்பாவுக்கு இணையா இருக்கிறது இவர் தான், இவர்கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கத்தியும் சலங்கை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் அவர்கிட்ட கொடுக்கும் போது அப்பாவுக்கு பதிலா இவர் அந்த சாமி ஆடுற விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு காவலா இருக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.